11th பொருளியல் கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் 5 மார்க் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் எடுத்திருக்கோம். டாப் 30 இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கோம். இதை அடுத்த வருஷம் நீங்கள் இந்த மாதிரி எந்த கஷ்டமும் படாமல் இருக்கிறதுக்காக ஆப் லான்ச் பண்ணுறோம். ஸ்டார்டிங் 500 மெம்பர்ஸுக்கு மட்டும் 500 ருபீஸுக்கு பண்ணுறோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேலே அட்மிஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்புறம் யாரும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. என்னால் முடிஞ்சது ஃபஸ்ட்டு 500 பேருக்கு மட்டும்தான் என்னால் இதை ஆஃபர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது 5000 ருபீஸாக மாறிடும். ஏன்னா இது அவ்வளோ வேல்யூபிளான கோர்ஸ். ஸோ ஸ்டார்டிங் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான அந்த 30 கொஸ்டின்ஸ். இதில் இருக்க எந்த கொஸ்டினும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுலேயும் சில கொஸ்டின் ஸ்டார் போட்டிருக்கோம். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு அதை படிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறது படிங்க. ரொம்ப வீக்காக இருக்கவங்க ஃபஸ்ட்டு அதை மட்டுமே படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேவா? 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன் கொடுத்துருக்கல, அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு போங்க. ஆல்மோஸ்ட் உங்களால் எல்லாத்தையுமே அட்டன் பண்ண முடியும். நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இது ஒர்த்தாக இருக்கும். ஓகே, இது இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மச்சான் நான் சேர்ந்துட்டேன், நீங்கள் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் இதை வந்து சென்ட் பண்ணி விட்டுருங்க. எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ பெரிய காசு இல்லைடா தரீங்களா, ஆனால் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ எந்த பேமெண்ட்டும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. பேமெண்ட் எல்லாமே ஆஃப்டர் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான்.